வேசி ஊடகங்கள், எச்ச ஊடகங்கள் அப்படின்ட்டு சோசியல் மீடியால பல பேர் பதிவு பண்ணும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேங்க. ஆனா அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு காரணமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானை இந்த தேர்தலில் தோற்கடித்தது செய்தி ஊடகங்கள், நியூஸ் சேனலும் சோசியல் மீடியா வந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் விமான நிலையத்துல போகும்போது ஒரு நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட பேட்டி எடுக்க முயற்சி பண்றாரு. ஏன் பேட்டி எடுக்க முயற்சி பண்றாருன்னா, சீமான் அண்ணன் தேர்தலுக்கு அப்புறம் முதல் பேட்டி தங்களுக்கு கொடுத்துடணும், அவர் எப்படியாச்சும் பேட்டி எடுத்துடணும் அப்படின்ட்டு பேட்டி எடுக்க முயற்சி பண்றாரு. முதல் கேள்வி அரசியல் சார்ந்து கேட்கிறாங்க, புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்றார். ரெண்டாவது கேள்வி திரைத்துறை சார்ந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அவரு. அப்ப அண்ணன் என்ன சொல்றாரு, தம்பி போய் வேற வேலை இருந்தா பாருங்க தம்பி அப்படின்றாரு. ஆனா இந்த வீடியோ, இந்த காணொலி என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால அதிகமா பகிரப்படும் போது அண்ணன் வந்து இவங்களை மறுத்துட்டு போனது. ஏன்னா அண்ணன் எப்பவும் மறுக்க மாட்டார், சோசியல் மீடியாவை வந்து பேட்டி கொடுக்க வந்து மறுத்துட்டு போக மாட்டார். இந்த முறை மறுத்துட்டாரு அப்படின்னு இந்த ஊடகங்களுக்கு அசிங்கமாகி போச்சு. குறிப்பா அந்த நியூஸ் சேனலுக்கு, அந்த ரிப்போர்ட்டருக்கு ரொம்ப அசிங்கமாகி போச்சு. அப்ப என்ன பண்றாங்க, அடுத்த நாளே அந்த நியூஸ் சேனல் என்ன பண்றாங்கன்னா, விஜய் பேட்டி கொடுத்தாதான் சீமான் பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நியூஸை போட்டுட்டு கீழே சீமான் சுற்று வட்டாரத்தில் தெரிவிச்சாங்க. ஆனா இந்த இந்த காணொலியை வச்சுன்னு நம்ம ஆட்கள் பண்ண வேலை என்னன்னா, விஜய் கொடுத்தாதான் அண்ணன் சீமான் வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க எண்ணத்தை, அவங்க விருப்பத்தை சோசியல் மீடியால போட்டு இருந்தாங்க. அதை வச்சு இவன் நியூஸ் ஆகியிருக்கான். வாட்ஸ்அப்ல வந்து சோசியல் மீடியா வந்து நியூஸ் ஆகுறான்னா இவனோட தரம் என்ன மாதிரி இருக்கும்? நான் எல்லா நியூஸ் சேனலும் சொல்றேங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட நியூஸ் சேனல்ல சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த செய்தி ஊடகங்கள், நியூஸ் சேனல், சோசியல் மீடியா தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் கொடுத்த பேட்டி, அண்ணனோட பொதுக்கூட்டம், அதுல எல்லாம் அண்ணன் பல நல்ல கருத்துக்களை பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக தன்னுடைய வாதங்களை ஆழமா அழுத்தமா வச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அண்ணன் விஜய் பத்தி பேசியிருப்பாரு. அதை எடுத்து போட்டு மக்கள் கிட்ட நம்மை தப்பா சித்தரிச்சது, அண்ணன் தப்பா சித்தரிச்ச பெரிய பங்கு இந்த ஊடகங்களுக்கு இருக்கு. நான் அப்பதான் யோசிக்கிறேன், ஓ இவங்களை திட்டுறது சரிதான் போல இருக்கு. ஏன்னா தன்னுடைய டிஆர்பி ரேட்டிங்காகவும் தன்னுடைய பண தேவைக்காகவும் இதை வந்து வியாபாரம் ஆக்கிட்டாங்க. நீங்க இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும், எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் சந்திச்சு கேட்ட ஒரு கேள்வி, சார் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களை வந்து டிவியில காட்டுறேன். அப்போ இவங்க எங்க நேர்மையா இருக்காங்க? ஒரு காலத்துல ஊடகம் ரிப்போர்ட்டர்னா நேர்மையானவங்க. இப்ப அப்படியா இருக்காங்க? பணத்துக்கு விலை போயிருக்காங்க. முழுக்க முழுக்க பணத்தால இந்த ஊடகங்களை வாங்கி இந்த தேர்தலை சந்திச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்கு பெரிய ஆயுதமா இந்த ஊடகங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஊடகங்களும் விலை போயிருக்கு.